வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைனோட வந்திருக்கோம். இந்த வீட்டுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லீனியர் கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் டுவர்ட்ஸ் பெட்ரூம்ஸ் எல்லாம் நம்ம ஓவர்லுக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த இதிலே நல்ல ஒரு பாண்ட் அமைப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஹாலுக்கு டபுள் 8 ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். எலிவேஷனும் நமக்கு சிம்பிளாக அமைஞ்சிருக்கு. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் பை 43 ஃபீட்டுன்ற அளவுக்கு இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில். ஸோ சவுத் அண்ட் ஈஸ்ட் ரெண்டு சைட்லையும் நமக்கு ரோட் இருக்குது. அதனால் கார் பார்க்கிங் நமக்கு ஈஸ்டர்ன் சைட்லையும் சவுத் சைடில் ஒரு பெடஸ்ட்ரியன் ப்ரைவேட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டில்ட் ப்ளஸ் 2 பில்டிங் எக்ஸ்டீரியர் டிசைன் பார்த்தோம்னா நல்ல மினிமலிஸ்டிக்கான கான்செப்டில் கிரே, டார்க் வுட், டார்க் கிரேன்ற கான்செப்டில் நம்ம போயிருக்கோம். அதே மாதிரி நம்ம லிவிங் ஏரியா டபுள் 8 கான்செப்ட் அமைதியில் ஃப்ரண்ட்லேயும் நமக்கு அதே கான்செப்ட் ஃபாலோ ஆகுது. ஸோ அந்த டபுள் 8 கான்செப்ட் ஈஸ்டர்ன் சைடில் மட்டும் இல்லாமல் சவுத் சைட்லையும் நமக்கு கண்டினியூ ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒயிட் போர்ஷனும் சரி, உடன் போர்ஷனும் சரி, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற பால்கனி போர்ஷனும் சரி, எல்லாமே நமக்கு அந்த டபுள் 8 கான்செப்ட்லேயே ரன் ஆகும். அண்ட் தென் ஒரு வெர்டிக்கல் ஃபீல் கொண்டு வரதுக்கு ஸ்டேர்கேஸ் பேக் சைட்லையும் இந்த மாதிரி ஒரு டார்க் லூவரும் கொடுத்துருக்கோம். இதனால் இந்த பில்டிங் ஹைட் நமக்கு பேலன்ஸ்டாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஜாலி ஒர்க்கும் கொடுத்துருக்கோம். இதனுடைய பேக் சைடில் தான் நமக்கு கோர்ட்யார்டும் இருக்குது. ஸோ கோர்ட்யார்ட் உள்ளேருந்து பார்க்கும்போது நமக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த ஜாலி பேட்டர்னுடைய ஷேடோஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இது ஏன்னா இது நமக்கு ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறதால மார்னிங்கே நமக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் கோர்ட்யார்ட் சைடில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி படிக்கட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ரீச் ஆகிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டுமே நமக்கு 5 feet 4 inch பை 18 feet 6 inch அளவுக்கு இருக்குது. இது நம்ம கோர்ட்யார்ட் வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம், ப்ரைவசியை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக. ஸோ இங்கேருந்து நம்ம உள்ளே போன உடனே ஒரு டபுள் 8 ஏரியா பார்க்குறோம். இந்த ஏரியா ஆல்மோஸ்ட் ஒரு 18.5 by 20 feet அளவுக்கு இருக்குது. தாராளமான ஸ்பேஸ்னு சொல்லலாம். இங்கேருந்து நம்ம ஒரு மெசரின் ஃப்ளோரும் பார்க்க முடியுது. அதே மாதிரி கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சைட்லேருந்து நல்ல ஒரு லைட் வென்டிலேஷன் இருக்கும். ஏர் வென்டிலேஷனுக்கும் நமக்கு கீழே இருக்கிற விண்டோஸ், ஃப்ரெஞ்ச் டோர்ஸ், கோர்ட்யார்ட் சைடில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் எல்லாம் நமக்கு ஏர் வென்டிலேஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹாலும் நமக்கு நல்ல ஒரு வுட், டார்க் கிரே, பெய்ஜ் அண்ட் கிரே கான்செப்டில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிவி பேக் சைடில் நமக்கு ஒரு ஸ்டேர்கேஸ் ப்ரொவிஷனும் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ் சிங்கிள் ஃப்ளைட்லேயும் நமக்கு ஒரு 8 feet ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஒரு 15 steps நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் மெஸ்னைன் ஃப்ளோர் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஹாலுடைய ஆப்போசிட்லேயே பார்த்தோம்னா நமக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு 25 feet பை 8 feet அளவுக்கு தாராளமான ஸ்பேஸில் இருக்குது. இதில் நம்ம யோகா, மெடிடேஷன், வாக்கிங் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம தாராளமாக பண்ணிக்க முடியும். லெஃப்ட் சைடில் நல்ல ஒரு பாண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இது நம்ம ஐலாண்ட் கிச்சனில் இருந்து தாராளமாக விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேலே இருக்கிற ஒரு இன்டர்னல் லைப்ரரியும் ஸ்டடி டேபிளும் இருக்குது. அங்கேருந்து நம்ம விசிபிலிட்டி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸ்லையும் வால் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம என்டையராக ஸ்டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்கோம். இதில் அந்த ஸ்டோன் ஃபினிஷை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக வால் லைட்ஸும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கிச்சன் நமக்கு ஆல்மோஸ்ட் 17.6 by 11 feet அளவுக்கு ஐலாண்ட் கிச்சன் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. இதில் ரைட் சைடில் நம்ம ஒரு சீட்டர் ப்ரொவிஷனும் ஒரு இன்பில்ட் ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம் ஃபுல் லைட் ஸ்டோரேஜோட. இதில் நம்ம ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்கோம். 8 feet 3 inch பை 6 feet 2 inch அளவுக்கு. இந்த யூட்டிலிட்டியை நம்ம நல்ல ஒரு பால்கனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு டிஷ் வாஷரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பவர் டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பவர் டாய்லெட் நமக்கு ஸ்டேர்கேஸ் பாட்டம்லேருந்து என்ட்ரி இருக்குது. 7 feet 9 inch பை 5 feet அளவுக்கு நல்ல ஒரு வாஷ் பேசின் ப்ரொவிஷன் கொடுத்துட்டு க்ளாசெட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்க முடியும். இந்த டாய்லெட்டும் நல்ல ஒரு கிரே அண்ட் ஒயிட் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மெசனைன் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த மெசனைன் ஃப்ளோருடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 19 feet by 11 feet அளவுக்கு இருக்குது. ஸோ ஒரு சைடில் வந்து நமக்கு பிளான்டேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து நமக்கு ஒரு டே பெட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஒரு ஓப்பன் பேண்ட்ரி வித் ஒரு பவர் டாய்ட்டும் நார்த் வெஸ்ட் கார்னரில் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து மீட்டிங்காக ஒரு கிளாஸ் ரூமும் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் ரூம்லேருந்து டேரெக்டாக நம்ம கோர்ட்யார்ட் விசிபிலிட்டியும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுக்குறதால இன்டராக்ஷனுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்ரூம் சைடுக்கும். ஸோ இங்கேருந்து இன்னும் ஒரு 15 steps ஏறிட்டு மேலே நம்ம ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோராக இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் நம்ம 2 பெட்ரூம் பார்க்க முடியுது. லெஃப்ட் சைடில் நமக்கு கிட்ஸ் பெட்ரூமும் ரைட் சைடில் மாஸ்டர் பெட்ரூமும் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டேர்கேஸ் சென்டர் ஆன உடனே ஒரு கோர்ட்யார்டும் விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிக்கலாம். மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு ஆல்மோஸ்ட் 11 feet by 8 feet 9 inch அளவுக்கு இருக்குது. இதில் தாராளமாக நம்ம 2 குவீன் சைஸ் பெட் அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் ஒரு டிவி யூனிட்டோட. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பால்கனிக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த பால்கனி ஃபுல் லென்த்துக்கு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் மட்டும் நம்ம ஒரு நல்ல ஒரு சீட்டிங் ஏரியா கொடுத்துட்டு க்ரீனரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு வாக்-இன் வார்ட்ரோப் வித் டாய்லெட்டும் இருக்குது. ஸோ இந்த வாக்-இன் வார்ட்ரோப் அரௌண்ட் நமக்கு 9 feet by 8 feet இருக்குது. அங்கேருந்து நம்ம ஒரு டாய்லெட்டுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த டாய்லெட்டில் நம்ம ஒரு பாத் டப் வித் ஒரு ஷவர் கிளாசெட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ டிவியின் பக்கத்துலேயே நல்ல ஒரு பெரிய விண்டோ பார்க்க முடியுது. இது வந்து நமக்கு டுவோர்ட்ஸ் கோர்ட்யார்ட் சைடில் விசிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் நமக்கு ஒரு இன்டர்னல் பால்கனியும் கொடுத்துருக்கோம். இதில் நல்ல ஒரு ஸ்டடி ஏரியாவோ இல்லை ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷனாவோ நம்ம மாற்றிக்க முடியும். இங்கேருந்து நம்ம இன்டராக்ஷனுக்கு இந்த கோர்ட்யார்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ப்ரைவசியும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் கர்டைன் கொடுக்கறது மூலமாக. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு கிட்ஸ் பெட்ரூமுக்கும் ரீச் ஆகிக்கலாம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் அரௌண்ட் நமக்கு 11 feet by 17 feet அளவுக்கு இருக்குது. இதில் தாராளமாக 2 பெட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரூம் நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தீமும் மேட்ச் ஆயிருக்கு. நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸும் யூஸ் பண்ணிவிட்டு ரூமே வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸாக மாற்றிருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு பால்கனி ஏரியாவுக்கும் ரீச் ஆகலாம். 4 feet by 11 feet அளவுக்கு இருக்குது. இந்த பால்கனி டுவர்ட்ஸ் சவுத் ஃபேசிங்கில் இருக்கிறதால இந்த பால்கனி மேலே ஒரு க்ரீனரி வித் சீட்டிங் ஏரியாவும் நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு வார்ட்ரோப்புக்கும் ரீச் ஆகிக்கலாம். 8 feet by 4 feet 9 inch அளவுக்கு இந்த வார்ட்ரோப் சைஸ் இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்டராக்ஷனுக்காக கோர்ட்யார்ட் சைடு வந்து பார்க்குற மாதிரி நம்ம ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஒரு டாய்லெட் ஸ்பேஸும் இருக்குது 8 feet by 6 feet அளவில். இந்த டாய்லெட்னால ஒரு ஸ்பேஷியஸாகவும் அமைச்சிக்கலாம். பிட் அண்ட் ட்ரை ஏரியா தாராளமாக பிரிச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் ஏரியா பார்த்தோம்னா டெரஸில் வந்து ஹெட்ரூம் நமக்கு 8 feet அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம். அதே அளவுக்கு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் நம்ம வால் ரைஸ் பண்ணிட்டு அங்கே நம்ம MS ஜாலி வித் டஃப் அண்ட் கிளாஸ் கொடுக்குற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ சைட்டில் நம்ம சின்ன சின்ன பாக்கெட் ஓப்பனிங்ஸோ இல்லை லூவர்ஸோ நம்ம கொடுத்து ஏர் சர்க்குலேஷனுக்கு தாராளமாக நம்ம இந்த கோர்ட்யார்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.